அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, உள்ளூர் சமணர் பள்ளி தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளது? உள்ளூர் சமணர் பள்ளி தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ விழுப்புரம், ஆப்ஷன் பி விருதுநகர், ஆப்ஷன் சி திருநெல்வேலி, ஆப்ஷன் டி திருவண்ணாமலை. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்த்துடலாம். உள்ளூர் சமணர் பள்ளி தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளது? இந்த கேள்விக்கான சரியான பதில் விருதுநகர். அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, இந்திய நிலச்சரிவு பாதிப்பு வரைபடத்தினை உருவாக்கிய நிறுவனம் எது? இந்திய நிலச்சரிவு பாதிப்பு வரைபடத்தினை உருவாக்கிய நிறுவனம் எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் டெல்லி, இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் காரக்பூர், இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் மும்பை, இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் சென்னை. இந்திய நிலச்சரிவு பாதிப்பு வரைபடத்தினை உருவாக்கிய நிறுவனம் எது? கேள்விக்கான சரியான பதில் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் மும்பை. அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, 1993 மற்றும் 2021 ஆண்டு காலகட்டத்தில் பெண் குழந்தைகளில் அதிக எண்ணிக்கையிலான குழந்தை திருமணங்கள் பதிவான மாநிலம் ஏது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ பீகார், ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். 1993 முதல் 2021 ஆண்டு காலகட்டத்தில் பெண் குழந்தைகளில் அதிக எண்ணிக்கையிலான குழந்தை திருமணங்கள் பதிவான மாநிலம் எது? சரியான பதில் பீகார். அடுத்ததான் இன்னைக்கான நான்காவது கேள்வி, இலங்கையின் கண்டி நகரில் தனது புதிய வளாகத்தை திறக்க உள்ள இந்திய கல்வி நிறுவனம் எது? இலங்கையின் கண்டி நகரில் தனது புதிய வளாகத்தை திறக்க உள்ள இந்திய கல்வி நிறுவனம் எது? இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் டெல்லி, இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் ரூர்கி, இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் சென்னை, இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் கான்பூர். இலங்கையின் கண்டி நகரில் தனது புதிய வளாகத்தை திறக்க உள்ள கல்வி நிறுவனம் எது? சரியான பதில் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் சென்னை. அடுத்துதான் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி, 2005-2006 ஆண்டு முதல் இந்தியாவின் பல பரிமாண வறுமை என்ற தலைப்பிலான ஒரு விவாத கட்டுரையை வெளியிட்ட அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ இந்திய ரிசர்வ் வங்கி, ஆப்ஷன் பி நிதி ஆயோக், ஆப்ஷன் சி ஸ்மைல் அறக்கட்டளை, ஆப்ஷன் டி ஆக்ஸ்ஃபார்ம் இந்தியா. 2005-2006 ஆண்டு முதல் இந்தியாவில் பல பரிமாண வறுமை என்ற தலைப்பிலான ஒரு விவாத கட்டுரையை வெளியிட்ட அமைப்பு எது? சரியான பதில் நிதி ஆயோக். அடுத்ததான் இன்னைக்கான ஆறாவது கேள்வி, 2024 ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பசுமை எரிபொருள் கூட்டணி இந்தியா முன்னெடுப்பினை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ள நாடு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஸ்வீடன், ஆப்ஷன் பி நார்வே, ஆப்ஷன் சி பின்லாந்து, ஆப்ஷன் டி டென்மார்க். 2024 ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பசுமை எரிபொருள் கூட்டணி இந்தியா முன்னெடுப்பினை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் டென்மார்க். அடுத்ததான் இன்னைக்கான ஏழாவது கேள்வி, இ சாக்ஷி கைபேசி செயலி எதனுடன் தொடர்புடையது? இ சாக்ஷி கைபேசி செயலி எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: பெண்களுக்கு
அதிகாரம் அளித்தல். ஆப்ஷன் பி எம்பி லேட் திட்டம். ஆப்ஷன் சி பழங்குடியினர் நலன். ஆப்ஷன் டி விவசாயிகள் நலன். இ சாக்ஷி கைபேசி செயலி எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான பதில் எம்பி லேட் திட்டம். அடுத்ததா 8வது கேள்வி. இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். மூன் ஸ்னைப்பர் எந்த நாட்டின் ஆய்வு திட்டமாகும்? மூன் ஸ்னைப்பர் எந்த நாட்டின் ஆய்வு திட்டமாகும்? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ இஎஸ்ஏ, ஆப்ஷன் பி ராஸ்காஸ்மஸ், ஆப்ஷன் சி ஜாக்சா, ஆப்ஷன் டி நாசா. மூன் ஸ்னைப்பர் எந்த நாட்டின் ஆய்வு திட்டமாகும்? கேள்விக்கான சரியான பதில் ஜாக்சா. Thank you so much for watching our video.